மதுரை மாவட்டத்தில் கிரானைட் குவாரிகளால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து சகாயம் தலைமையிலான நிபுணர் குழுவினர் கள ஆய்வை தொடங்கியுள்ளனர். முதல் நாள் ஆய்விலேயே பல்வேறு முறைகேடுகள் வெளிவந்துள்ளன. அது பற்றி விரிவாக பார்க்கலாம். மதுரையில் நடைபெற்ற கிரானைட் முறைகேடுகள் குறித்து உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னர் முதன்முறையாக கிரானைட் குவாரிகளில் கள ஆய்வு நடத்த புறப்பட்டது சகாயம் குழு. The site was declared as a place of archaeological significance in 1990. But அவங்க அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எப்ப வந்துச்சு? அது 1965 ல இருக்கு சார். ரெஸ்ட்ரிக்ஷன் அப்ப இருக்கா? இந்த 300 மானுமெண்ட் ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்ட்ல இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு. பீரியட் ஆஃப் தி இன்ஸ்கிரிப்ஷன் திருவாதவூர் அருகே தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஓவாமலை என அழைக்கப்படும் பஞ்சபாண்டவர் மலையில் சகாயம் குழுவினர் ஆய்வை தொடங்கினர். தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ள கல்வெட்டுகள் நிறைந்த இந்த பகுதியிலிருந்து 50 மீட்டர் தூரத்திற்குள் கிரானைட் கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டது தெரிய வந்துள்ளது. தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த இடத்திலிருந்து 300 மீட்டருக்கு எந்தவித செயல்பாடுகளும் இருக்கக்கூடாது என சட்டம் உள்ளதாகவும் அதனை மீறி கிரானைட் குவாரிகள் நடத்த அனுமதி கிடைத்தது எப்படி என்றும் அதிகாரிகளிடம் சகாயம் கேள்வி எழுப்பினார். திருவாரூர் ஒரு 2500 ஆண்டுகள் பழமையான ஒரு நகரம். அதற்கு சான்றா இங்கே நிறைய ஆவணங்கள் அந்த அப்போ வாழ்ந்த மக்களால் இங்கே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது தற்பொழுது ஒரு கடந்த 10 ஆண்டுகளாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு வருது. அந்த ஆவணங்கள் அழிக்கப்படுறது அப்படின்றது இந்த திருவாரூர் மக்களுக்கு மட்டும் இழப்பு அல்லது தமிழ் சமூகத்திற்கான இழப்பு. அது கீழசுனை மற்றும் மேலசுனை பகுதியிலும் ஆய்வு மேற்கொண்ட சகாயம் குழுவினர் அங்குள்ள குளம் கிரானைட் கற்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது குறித்து கேள்வி எழுப்பினர். இந்த இடத்தில் மட்டும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்றும் மற்ற இடங்களில் நீர்நிலைகள் அழிக்கப்பட்டது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கனிம வளத்துறையினர் பதில் அளித்தனர். சகாயம் திருவாரூரில் சுடுகாடு இருக்கக்கூடிய பகுதி வழியாக கடந்து சென்றார். அப்பொழுது அந்த வழியாக வந்த மக்கள் தங்கள் அதாவது ஒரு உறவினர் ஒருவர் இறந்து விட்டார், அந்த உடலோடு வந்த மக்கள் இது சுடுகாட்டு செல்லக்கூடிய பாதை, இதையும் அடைத்து விட்டார்கள். அதாவது சுடுகாட்டு பாதைக்கு செல்லக்கூடிய அருகிலும் பார்த்தீர்கள் என்றால் அந்த கிரானைட் நிறுவனங்கள் இடங்களை வாங்கியிருக்கிறார்கள். அதில் சுடுகாட்டு பாதையும் அடைத்து விட்டார்கள் என்று தெரிவித்தனர். தலித் சமூகத்தினருக்கு சொந்தமான பஞ்சமி நிலங்கள் கிரானைட் நிறுவனங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதும் சகாயம் குழுவின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.